தருமபுரியில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். 462 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் சிப்காட் மூலம் 18,300 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து இன்று வெளியாகிறது அறிவிப்பு. காலை 11 மணிக்கு வீடியோ மூலம் மாநாடு தேதியை அறிவிக்கிறார் விஜய். திருச்சியில் மாணவர்களுக்கு அறிவியலுக்கு முரணான வகுப்பு நடத்தப்பட்டதாக சர்ச்சை. ஜாதகம் தொடர்பாக பள்ளியில் பேசப்பட்ட நிலையில் உள்நோக்கத்துடன் வீடியோ வெளியிடப்பட்டு உள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் கருத்து. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 10 பேர் மீது பாய்ந்தது குண்டர் சட்டம். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அதிரடி. எல்லை தாண்டியதாக புதுக்கோட்டை மீனவர்கள் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர் என தகவல். ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய விவகாரம். வேலூர் சிறைத்துறை பெண் டிஐஜி உள்ளிட்ட 14 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலய விழாவை ஒட்டி தேரு பவனி. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. ஜெயிலர் படத்தின் வில்லன் நடிகர் விநாயகன் ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் விமான நிலையத்தில் கைது. மது போதையில் அலப்பறையில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. என் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று மகாவிஷ்ணு விளக்கம் அளித்திருக்கிறார். என் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, மாணவிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தில்தான் நான் பேசினேன் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், என்னென்ன விளக்கத்தை அவர் தரப்புல முன்வைக்கப்பட்டிருக்கார், அதை நீங்க பகிர்ந்துக்கலாம். சர்ச்சைக்குரிய வகையில பள்ளியில் பேசியதாக மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில மகாவிஷ்ணுவிடம் காவல்துறை விசாரணை நடத்தியதில் பல வாக்குமூலங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தில்தான் நான் பேசியதாக மகாவிஷ்ணு காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் இது பற்றி பேசியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மகாவிஷ்ணுவை விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தார்கள். இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து மகாவிஷ்ணுவிடம் காவல்துறை விசாரணை நடத்திய போது இது போன்ற வாக்குமூலத்தை அவர் அளித்திருக்கிறார். தன்னுடைய பேச்சு தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்துவதற்காக தான் இது போன்று பேசியதாகவும் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில மகாவிஷ்ணு மீது திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் சரவணன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இரண்டாவதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்கும் காவல்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி கோகுல். ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு திரும்பிய மகாவிஷ்ணுவை சென்னை விமான நிலையத்தில் வைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அரசு பள்ளிகளில் அறிவியலுக்கு முரணான வகையில் சர்ச்சையாக பேசி அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவத்தில் போலீசார் எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார்? உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதி மாணவர்கள் மத்தியில் அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை விதைத்து சிக்கலில் சிக்கி உள்ளார் இளைஞர் மகாவிஷ்ணு.
பூதாகரமாக வெடித்த இந்த விவகாரத்தில் மகாவிஷ்ணு தலைமறைவாகிவிட்டதாக நெட்டிசன்கள் சாடினர். ஆனால் நான் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை என வீடியோ வெளியிட்டிருந்த மறுநாளே போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? பரம்பொருள் அறக்கட்டளை என்ற அமைப்பை தொடங்கி இயங்கி வருபவர் மகாவிஷ்ணு என்கின்ற இளைஞர். இவர் அண்மையில் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் 1000ற்கு மேற்பட்ட மாணவிகளுக்கு மத்தியில் பேசினார். அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் பள்ளியில் நின்று கொண்டு மந்திரத்தை சொன்னால் பறக்கலாம், நெருப்பு மழையை வரவைக்கலாம் என மாயாஜால வித்தகர் போன்று பேசி உள்ளார். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. இதேபோன்று சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் பாவம், புண்ணியம், மறுபிறவி, குருகுல கல்வி குறித்தும் பேசி உள்ளார். பாவங்கள் செய்தவர்கள்தான் மறுபிறவியில் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்க நேரிடுவதாகவும் உளறி உள்ளார். மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் மகாவிஷ்ணு தொடர்ந்து மூடநம்பிக்கையை விதைத்ததால் அங்கிருந்த தமிழ் ஆசிரியர் சங்கர் பொங்கி எழுந்துள்ளார். ஆன்மீகம் என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆசிரியரிடம் கடும் வாக்குவாதம் செய்த மகாவிஷ்ணுவுக்கு இந்த பிரச்சனை கைது நடவடிக்கை வரை செல்லும் என்று அப்போது தெரிந்திருக்கவில்லை. மகாவிஷ்ணுவின் செயலுக்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடத்திற்கு வந்து என் ஆசிரியர் சங்கரை அவமானப்படுத்தி பேசியவரை சும்மா விடமாட்டேன் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்துள்ளார். அத்துடன் அரசு பள்ளியில் மூட நம்பிக்கையை விதைப்பதா என்று அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். சர்ச்சை பேச்சு குறித்து மகாவிஷ்ணுவுக்கு எதிராக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருந்தது. திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சமூக நீதி இயக்கத்தின் மாநில தலைவர் சரவணனும் மகாவிஷ்ணு மீது புகார் அளித்திருந்தார். மேலும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் டிசம்பர் 3 இயக்கத்தின் தலைவர் தீபக்கும் புகார் அளித்துள்ளார். இந்த 3 புகார் மனுக்களிலும் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டப்படி மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. சர்ச்சைகளை தொடர்ந்து மகாவிஷ்ணு தலைமறைவானதாகவும் வெளிநாடு தப்பி ஓடியதாகவும் நெட்டிசன்கள் பலர் சமூக வலைத்தளத்தில் ட்ரோல் செய்தனர். இதனிடையே கைதுக்கு பயந்து தான் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை என்று வெள்ளிக்கிழமை வீடியோ ஒன்றை மகாவிஷ்ணு வெளியிட்டிருந்தார். அதில் ஆஸ்திரேலியாவில் உள்ள நான் சனிக்கிழமை சென்னை திரும்புவேன் என்றும் கூறியிருந்தார். என்ன பத்தின ஒரு அலிகேஷன் வந்திருக்கு, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறதுக்கு நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாக வேண்டும். அதை பற்றி பேசுவதற்காக நேரடியாக சென்னை விமான நிலையத்திற்கு நாளை வந்தடைகிறேன். ஸோ எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவனும் சரி, எனது அப்பன் காஞ்சி விஸ்வநாத சுவாமியும் சரி எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு மாபெரும் உலக ரகசியம், மாபெரும் யோக ரகசியம், மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா சரணாகதி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நேரடியாக உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கலான்னு இருக்கிறேன். காவல்துறையினரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்று கூறியிருந்த நிலையில் பிற்பகலில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அவரின் வருகைக்காகவே காத்திருந்த போலீசார் சென்னை விமான நிலையத்தில் வைத்தே கைது செய்தனர். இதையடுத்து சைதாப்பேட்டையில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுவது, சமூகத்தில் வெறுப்பான தகவல்களை பரப்புவது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மதம், இனம் குறித்து தவறான தகவல்களை பரப்புவது, மாற்றுத்திறனாளிகளை அவமரியாதையாக பேசுவது ஆகிய 5 பிரிவுகளில் சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பின்னர் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவை போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அவரை வருகின்ற 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே கைது குறித்து பேசிய அவரது தரப்பு வழக்கறிஞர் பாலமுருகன் காவல்துறையினர் மகாவிஷ்ணுவை அலைக்கழித்ததாக குற்றஞ்சாட்டினார்.
அவருக்கு ஜாமீன் கோரி விண்ணப்பித்திருப்பதாகவும் கூறினார். ஒரு தீவிரவாதி கிடையாது. அவரை இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் விமான நிலையம் சென்று அவரை செக்யூர் பண்ணி கூட்டி வர அளவுக்கு அவர் ஒரு பெரிய சமூக விரோதியோ இல்ல தீவிரவாதியோ கிடையாது. ஏன் இந்த வழக்குல போலீஸ்காரங்க இவ்வளவு ஆர்வமா செயல்பட்டிருக்காங்கன்ற விவரமும் எங்களுக்கு தெரியல. அரசு பள்ளிகளில் அறிவியலுக்கு முரணான வகையில் சர்ச்சையாக பேசி அதிர்வலைகளை ஏற்படுத்திய மகாவிஷ்ணு விவகாரத்தில் போலீசார் எடுக்க போகும் அடுத்த கட்ட நகர்வு என்ன?